மதுரை பாலமேட்டில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு எதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்பது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், பாலமேட்டில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான பதிவு செய்யும் பணி தொடங்கியிருக்கா? ஜல்லிக்கட்டுல எத்தனை காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்கு? காயத்ரி, பார்த்தீங்கன்னா இந்த மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டானது நாளை மறுதினம் காலை 8 மணிக்கு துவங்கி தொடர்ந்து 8 மணி நேரமாக 4 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் மட்டுமல்லாது காவல்துறை மற்றும் விழா கமிட்டியை இணைந்து செய்து வருகின்றன. அதற்காக பார்வையாளர்கள், கேலரிகள் மட்டுமல்லாது அந்த டபுள் பேரிகார்டு 2 அடுக்கு தடுப்பு வேடிகள், வாடிவாசல் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று பாலமேட்டில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் காளைகளுக்கான பதிவும் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் மாடுபிடி வீரர்களுக்கான பதிவும் துவங்கி இருக்கிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய அந்த பதிவு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் என்பது 1892 டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காளைகளுக்கு தற்போது 800க்கும் மேற்பட்ட காளைகளை பதிவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். தற்போது வரை 350க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காளைகளை பொறுத்தவரைக்கு கால்நடை மருத்துவர்கள் அதன் புகைப்படம் மற்றும் அதற்கான காளை உரிமையாளர் அந்த ஆவணங்களை சரிபார்த்து பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் மாடுபிடி வீரர்களுக்கு வருவாய் ஆய்வாளர்கள் ஆவணங்களை சரிபார்த்து டோக்கன் கொடுத்த பின்பு முதல்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது 10க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்களை வைத்து அது நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய இதய துடிப்பு மற்றும் உடலில் ஏதாவது காயங்கள் இருக்கிறதா என்பது குறித்த முதல்கட்ட பரிசோதனை செய்து அவர்களுக்கான அனுமதி ஆணையை அவர்கள் போட்டியில் பங்கேற்பதற்காக அந்த சீட்டை, அனுமதி சீட்டை அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். தற்போது போட்டிகளில் பங்கேற்பதற்காக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் வந்த வீரர்கள் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். முதல்ல சரவணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எத்தனை வருஷமா மாடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த நிலையில் 2 வருஷம் நடக்காமல் இப்போ நடக்க போது எப்படி இருக்கு உங்கள் சூழல்? நாங்கள் லாஸ்ட் டைம் நடந்தப்போ நாங்கள் அனுப்போம்னா நாங்கள் காலைல 4 மணிக்கெலாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் கழிச்சு மாடு பிடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கி கொடுத்த எல்லா பேத்துக்கும் நன்றி. இப்போ எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நைட்லேருந்து உட்காந்துருக்காங்க. 4 வருஷத்துக்கு மேலே மாடு பிடிக்காமல் இருந்தவங்களாம் இந்த வருஷம் நிறையா பேருக்கு கிடச்சிருக்கு. 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சார், 2 வருஷமாக நடக்காமல் இருந்தது ரொம்ப சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களாக்கும் இந்த மழை வளமே இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இது நடந்தால் தான் ஊர் செழிப்பாக இருக்கும் அப்படின்றதே இதாக இருக்கும் சார். இப்போ காலைல 4 மணி 5 மணிலேருந்தே பசங்க எல்லாம் நின்றாங்க. இப்போ 1500 டோக்கனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் டோக்கன் என்ன மருத்துவ சோதனை எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ப்ராப்பராக நடந்தது. ஜல்லிக்கட்டை மீட்டு தந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் காளைக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. எத்தனை வருஷமாக காளை வளர்த்துட்டு இருக்கீங்க? என்ன எப்படி 2 வருஷமா ஜல்லிக்கட்டில் விளையாட போது உங்கள் காலை எப்படி பதிவு பண்ணிருக்கீங்க? நாங்கள் பரம்பரை மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 வருஷம் எங்களுக்கு ஏமாற்றம் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கொடுத்தது ரொம்ப மிகப்பெரிய இதாக இருக்குது. நாங்கள் காலை இப்போ தயார் நிலையை வச்சுருக்கோம். இப்போ அவனியாபுரத்தில் அவுத்துட்டு இப்போ பாலமேட்டுக்கு இருக்கோம். இப்போ டோக்கன் நாங்கள் காலையில் வரிசையில் நின்று இப்போ டோக்கன் பதிவு வாங்கியிருக்கோம். இப்போ அடுத்து நாளை போட்டியில் பாலமேட்டில் பங்கேற்க வச்சிருக்கீங்க. பதிவு உங்களுக்கான சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு பயிற்சியெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? உணவுகள்லாம் எப்படி கொடுக்குறீங்க? பயிற்சி உணவு பருத்தி நைட்டு இரவு பருத்தி கொடுப்போம். காலையில் தூசி, கோதுமத்தோடு இதெல்லாம் கொடுப்போம். அதுபோக சோளநாற்று, வைக்கல் இதெல்லாம் கொடுப்போம். எப்படி பயிற்சியெல்லாம் எந்த மாதிரி பயிற்சி நாங்கள் நல்லா நீச்சல் போடுவோம். 1 மணி நேரம் நீச்சல் போடுவோம். நீச்சல் போட்ட பின்னாடி மண்ணு குத்த விடுவோம். மண்ணு குத்த விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாடிவாசல் மாணிக்க அங்கே வீட்டு பக்கத்துலேயே அமைச்சு அதுக்கு உண்டான பயிற்சி நாங்கள் காலையில் கொடுப்போம். இப்போ வடிவேல், நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த போட்டியில் பங்கேற்பது என்பது இந்த பரிசுக்காக வர்றீங்களா இல்லை வேற எதுக்காக இந்த போட்டியில் பங்கேற்க? சார், நாங்கள் பரிசுக்காகலாம் இதுக்கு வரதில்லை. தமிழனோட பண்பாடு ஜல்லிக்கட்டுன்றது பண்பாடை மீட்டெடுக்கணும். இது பாரம்பரியமாக நடந்து வந்தது. இப்படியே விட்டமாக தமிழ் கலாச்சாரம் ஒன்று அழிஞ்சிட்டு போக தான் செய்யும். அதுக்காக பரிசுக்காகலாம் இல்லை. தமிழோட ஒரு வீரம், பண்பாடு இதை காட்கணுன்றதை தான் சார் இந்த ஜல்லிக்கட்டிலே பங்கேற்கிறோம். காயத்ரி, இவங்க சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது தமிழனோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒரு திருவிழா போல நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் அதிகாலை முன்பதே எங்களை பதிவுகளை செய்து அதற்கான அனுமதி சீட்டை வாங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்காங்க காயத்ரி.